Hello viewers, welcome to Sangeeta's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ராகி புட்டு நட்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமா உப்பு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில வந்து கரைச்சு வச்சுக்கலாம். இப்போ இத அந்த ராகி மாவுல கொஞ்சமா தெளிச்சு இந்த மாதிரி வந்து mix பண்ணுங்க. இதே மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாம எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்துல நம்ம இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை வந்து அதுல சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வேக விடலாம். ஓகே, அரை மணி நேரம் வெந்துருச்சு நல்லா. இப்போ இந்த இட்லி பாத்திரத்துல இருந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து இந்த மாவை மாத்திக்கலாம். இத நம்ம கையில எடுத்து இந்த மாதிரி பண்றப்ப இந்த மாதிரி உருண்டியா ஆகும். அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் மாவு வந்து நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ ஒரு panல 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 10 முந்திரி 10 பாதாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதிலே வந்து இந்த துருவின தேங்காவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை அந்த புட்டு மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த நட்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நம்ம சேர்த்திக்கலாம். தேவைப்பட்ட இந்த இடத்துல நீங்க கீ வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பிளைனா செய்யற புட்டை விட நட்ஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.